இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்துல நம்ம அறியப்படாத தூண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். அந்திரேயாவை குறித்து நம்ம தியானித்தோம். அவன் முதலாவது வந்த சீஷன், பின்னால இருந்து அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பர்னபாவை குறித்து தியானித்தோம். அவன் பவுல் மற்றும் மார்க்குவை ஆண்டவருடைய ஊழியத்துல அதிகமாக ஈடுபட அவன் ஒரு ஊக்கம் அளித்தான், பின்னாடி இருந்து ஊக்கம் அளித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெபேயாளை குறித்து பார்த்தோம். 2 வசனத்துலதான் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவள் செய்த ஊழியம் மிகவும் பிரயோஜனமாக காணப்பட்டது. அந்த கெங்கிரேயா ஊர் சபையை வழிநடத்தக்கூடிய சத்துவத்தின் வல்லமையும் அநேகருக்கு ஆதரவா இருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்முடைய வசதியை ஆண்டவருக்காக செலவிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அநேக நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நிறைய வேதாகமத்துல நம்ம வாசித்து கொண்டு போகும்போது இந்த பெயர்கள் எல்லாம் ஒரு சாதாரண பெயர்கள் அப்படின்னு சொல்லி சில பெயர்களை நம்ம என்ன செய்து ஞாபகம் வைத்துக் கொள்வதில்லை. அதை குறித்து நம்ம அதிகமா அதை தியானிப்பது கூட கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒரு நபரை தொடுகிறார் அப்படின்னு சொன்னா அந்த திருப்பு முனை மிகவும் ஒரு வலிமை வாய்ந்ததாகவும், அது ஒரு தலைமுறையை ஆசீர்வதிக்கிறவும், தலைமுறையை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவதாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல ஒரு சகோதரியை குறித்து நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில லீதியாள் அப்படின்ற இந்த சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவள் இரத்தாம்பரம் விற்கிறவளாய் காணப்பட்டாள். அவர் ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு நபராய் காணப்பட்டாள். அவள் வணிக செய்கிற நபராய் காணப்பட்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய வேலையில அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்துல பவுலின் பிரசங்கத்தை அவள் கவனிக்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்தின் மூலமாக அவளுடைய உள்ளம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய வீடும் திறக்கப்பட்டது. இந்த லீதியாளை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய வீட்டையும் உள்ளத்தையும் ஆண்டவருக்காக திறந்து கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். தேவனை தன்னுடைய உள்ளத்துல அவள் ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பவுல் என்ன செய்யறாரு, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவருடைய உள்ளம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களை நம்ம ஜெபிப்போம், லீதியானின் இருதயத்தை திறந்தது போல என்னுடைய இருதயத்தை திறந்தருளுங்க அப்படின்னு சொல்லி கூட அநேகர் ஜெபிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்டதான பிரசங்கத்தை கவனிக்கிறதாகவும் அந்த வசனத்தை உள்வாங்குகிறதற்கான இருதயத்தை லீதியானின் உள்ளத்தை போல திறந்தருளணும் அப்படின்னு சொல்லி நாம் கூட நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நாம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம்தான் இருக்கிறோம். அதை உள்வாங்கிறவர்களாயும் அதன்படி செய்கிறவர்களாயும் நம்ம அநேக நேரங்களில் இருக்கிறதே இல்லை. தவறுகிறோம். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், அந்த பிரசங்கத்தை கவனிக்கிறோம், ஆனா அது நமக்கு உள்வாங்குகிறதாய் காணப்படுகிறோமா, இல்லை என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல ஏதோ ஒரு மார்க் போடுறதுக்காகவும், இவங்க இதை குறித்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு கேலி பொருளாய் பேசுகிறதற்காகவும் அநேக நேரங்களில் அந்த பிரசங்கத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோமே தவிர, நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா என்ன வசனம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நேராக அது என்னை திருப்புகிறதா, இந்த நாள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுகிறதற்கு அது எனக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் லீதியானின் இருதயத்தை திறந்தது போல நம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்து அவருடைய வார்த்தைகள் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த லீதியால் என்ன பண்ணா, தன்னுடைய இருதயத்துல ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டாள், ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தன்னுடைய வீட்டுல அவள் என்ன செய்யறா, பவுலையும் மற்ற ஊழியர்களையும் என்ன செய்யறா, ஏற்றுக்கொள்கிறா. அவள் சொல்றா, நான் விசுவாசத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என் கூட என் வீட்டுல நீங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்காக தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பவுலும் அவளுடைய ஊழியக்காரன் உடன் ஊழியர்களும் அவளுடைய வீட்டுல தங்கி என்ன செய்யறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்காக தன்னுடைய வீட்டையும் திறந்து கொடுத்த நபராய் இந்த லீதியால் காணப்படுகிறாள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவ ஒரு வணிக குடும்பம். அப்போ வியாபாரம் செய்கிறதற்காக அநேக காரியங்களை அவ செய்து கொண்டிருப்பா. அந்த நேரத்துல ஊழியக்காரர்களையும் அவ என்ன செய்யறா, அவள் தாங்குகிறவளாய், அவள் அரவணைக்கிறவளாய் காணப்படுகிறார். அநேக நேரங்கள்ல நம்முடைய வேலை நிமித்தமாக, நம்முடைய காரியங்கள் நிமித்தமாக
நம்ம ஊழியங்களையோ செய்ய முடியாதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம், நேரமற்றவர்களாக, அதுல நம்ம ரொம்ப ஆக்குப்பைடு உள்ளவர்களாக, அதிலே கவனம் செலுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருடைய காரியங்களை நம்ம கொஞ்சம் விலகுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா இந்த லீதியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவள் வணிகம் செய்தாள், அவள் வியாபாரம் செய்தா, ஆனா ஆண்டவருக்கான காரியத்தையும் அவ செய்தா. ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வேலையை எனக்கு வேலை நான் செஞ்சு ஆகணும், எனக்கு வேலையெல்லாம் விட முடியாது, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இந்த வேலையில இப்படி காரியம் இருக்குது, என்னால ஆண்டவருக்காக இதையும் செய்ய முடியல, என் ஊழியத்தை செய்ய முடியல, இந்த வீட்டு காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கு, இதை வைத்து நான் எப்படி எந்த நேரத்துல ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்காதவர்களாய் காணப்படும். இந்த நீதியாளின் வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, ஆண்டவருக்காக நம்முடைய வீட்டையும் நம்ம திறந்து கொடுக்கணும், ஊழியக்காரர்களுக்காக நம்முடைய வீட்டை திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊழியத்துக்காக நம்முடைய வீடு திறந்ததாய் காணப்படுகிறோம், நம்முடைய வீட்டுல ஊழியம் நடைபெறணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெப கூட்டங்களை நம்முடைய வீடுகள்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய அண்டை அயலத்தார நம்ம கூப்பிட்டு நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்முடைய வீடு மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அவள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள், அவருடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து அவள் ஞான ஸ்நானம் பெற்றாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவள் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தினாள். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய நாட்களாக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர முடியல. ஆனா இப்படி விசுவாசத்தை பாருங்க, உடனே அந்த செயல்படுத்துகிறவளாய் காணப்பட்டாள். அநேக நேரங்கள்ல இந்த செயல்படுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில தவறுகிறதாய் காணப்படுகிறது. நம்ம செயல்படுத்த முடியாதவர்களாய் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பங்களுக்காக செய்யறோம், ஆனா சில காரியங்களை செயல்படுத்த முடியாதபடி நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நம் காரியங்களை ஆண்டவருக்காக செயல்படுத்தணும், நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருக்காக வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். டார்சி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி பிலிப்பைன்ஸ் தேசத்துல இருந்தாங்க. அவங்க வீடு ரொம்ப சின்ன வீடு தான். அந்த வீட்டுல அவங்க வசித்து வந்தாங்க. வெளிநாட்டு மிஷினரிகள் என்ன செய்யறாங்க, அந்த கிராமத்துல ஊழியம் செய்ய வராங்க. அப்போ இந்த டார்சி இடத்துல சொல்றாங்க, உங்க வீட்டை எங்களுக்கு தாங்க, நாங்க இந்த இடத்துல தங்கி நாங்க ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய வீடு சிறிய வீடா இருந்தாலும் அந்த டார்சி பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டை ஊழியர்களுக்காக திறந்து கொடுத்தாள். அதன் மூலமாக அந்த வீட்டுல ஜெப கூடுகை ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சபையை அவங்க தொடங்கினாங்க. அந்த சபையில இன்று 2000க்கும் மேற்பட்டதான மக்கள் ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருக்காக நம்முடைய வீடை திறந்து கொடுக்கும்போது தேவராஜ்ய கட்டுமான பணிக்காக ஆண்டவர் அதை பயன்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல யார் வருவா, என் வீட்டுக்கு யாரும் கூப்பிட்டா வரமாட்டாங்க, என் கூட இணைந்து ஜெபிக்கிறதற்கு யாரும் வரமாட்டாங்க, என்னுடைய வீட்டுல நான் ஜெப கூட்டம் நடத்துறேன், ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? பின் நாட்கள்ல தலைமுறைகளை மாற்றுகிறதான சுவிசேஷ ஒரு கூடுகையாய், ஒரு சபையாய் அது மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட அழைப்புக்கு நேராக வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? நான் அநேக நாட்களாக என் வீட்டுல நான் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறேன், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த தாக்கமும் ஏற்படல அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய வீட்டுல நான் ஜெப கூட்டம் நடத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க வல்லவர். தலைமுறைகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த லீதியாளை போல நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்காக திறந்து கொடுக்கணும். நம்முடைய வீட்டை ஆண்டவருக்காக திறந்து கொடுக்கும் போது மிகப்பெரிய தாக்கம் உண்டாகும். ஒருவேளை இந்த லீதியாளை குறித்து அதிகமான இடத்துல பெயர் வரவில்லை என்றாலும் அவள் மூலமாய் செய்த ஊழியங்கள், அவளுடைய குடும்பம் ஒரு தலைமுறை ஆண்டவருக்காய் எழும்பினது அப்படின்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய எழுப்புதலுக்கு ஒரு வித்திட்ட சகோதரியாய் காணப்பட்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரியான காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த நாட்கள்ல நாம் இந்த காரியங்கள் மிகவும் மாறுதலாகவும் வேதனையாகவும் காணப்படுகிறது. கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல நாம் ஆண்டவருக்காக நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வீட்டையும் திறந்து கொடுக்க முன்வருவோமா? நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. லீதியாளின் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தை அவள் திறந்தது நிமித்தமாக, அவருடைய வீட்டை அவள் திறந்து ஊழியத்துக்கு கொடுத்தது நிமித்தமாக, அவளும் அவருடைய சந்ததியும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக வந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு சந்ததி ஒரு எழுப்புதலுக்கு நேரான சந்ததியாய் வந்தது என்று பார்க்கிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே உமக்கு நேராய், ஆண்டவரே இந்த தலைமுறையை உமக்கு நேராய் ஆண்டவரே வழி நடத்துகிற வல்லமையை, சத்துவத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான இருதயத்தை எங்களுக்கு தந்தருளுங்க. லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வீட்டை ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே ஒரு ஜெப கூடாரமாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமானதாகவும் விடுதலை அளிக்கிற இடமாகவும் அது மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை